ஹலோ பீப்புள்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இருக்கு, கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் அதை யோசிச்சா கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த உலகத்தில் சயின்ஸுக்கும் ரீசனுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிற பல மர்மங்கள் இன்னும் விடை தெரியாமலே இருக்கு. அந்த மாதிரி யாரும் ஃபுல்லாக பேசாத அன்னோட மறந்து போன உண்மை சம்பவங்களை தான் இந்த சேனலில் சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது மாதிரி ஸ்டோரிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற மிஸ்ட்ரி அப்டேட்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக ரீச் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் மறந்து போகாத ஒரு உண்மை சம்பவத்துக்குள்ள இப்போ போகலாமா? கென்னி விச்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹைக்கர் இருந்தார். ஹீ இஸ் அ யூடியூபர் டூ. நெவாடா டெசர்ட்டில் ரொம்ப வருஷமாக ஹைக்கிங் பண்ணிட்டு இருந்த இவர் ஒரு நார்மல் ஹைக்கிங் ட்ரிப்பில் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பிளேஸை டிஸ்கவர் பண்ணுறாரு. அது ஒரு கேவ். அந்த கேவோட ஷேப் எம் லெட்டர் மாதிரி இருந்திருக்கு. அதான் அந்த கேவ்க்கு அவர் எம் கேவ்னு நேம் வச்சிருக்காரு. ஆனால் இது நார்மல் கேவ் இல்லை. கென்னி கேவ் கிட்ட போனப்போ அவர் பாடி ஃபுல்லாக ஸ்ட்ராங்கான வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறாரு. செஸ்டில் ஹெவி ஷேக்கிங் மாதிரி இருந்திருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பிளேஸ் என் பாடியை ரிஜெக்ட் பண்ணுறத நான் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டே கென்னி கேவ்க்குள்ளே போகல, பட் கியூரியாசிட்டி தான் வின் பண்ணுச்சு. அவன் அந்த கேவ்ல என்னதான் இருக்கு ஒரு கை பார்த்துடலான்னு போகிறான். ஹி லேட்டர் அப்லோடட் யூடியூப் வீடியோ அண்ட் ஓப்பன்லி சொன்னார், நெக்ஸ்ட் டைம் நான் இந்த கேவை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். ஃபியூ டேஸ் லேட்டர் கென்னி தனியாக டெசர்ட்குள்ளே திரும்ப போகிறாரு. இங்கே தான் ரியல் ட்விஸ்ட். இந்த டைம் கென்னி விச் திரும்ப வரவே இல்லை. நோ ஃபோன் கால்ஸ், நோ மெசேஜஸ், நோ சைட்டிங்ஸ். சர்ச் டீம்ஸ் வந்தாங்க, ஹெலிகாப்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க, டெசர்ட் ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. ஆனால் பாடி இல்லை, பேக் பேக் இல்லை, கேவும் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு, கென்னியோட ஃபோன் சிக்னல் டெசர்ட்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிருந்திருக்கு. சில பேர் சொல்கிறாங்க அவன் ஒரு ஹிடன் கேவுக்குள்ளே விழுந்துட்டான்னு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அண்டர் கிரவுண்டில் மிலிட்ரி டெஸ்டிங் இருந்திருக்கோன்னு. வேறு சில பேர் சொல்கிறாங்க அந்த கேவை கண்டுபிடிக்கவே கூடாதுன்னு. இன்னும் வரைக்கும் எம் கேவ் கண்டுபிடிக்கப்படலை, கென்னி வீச்சும் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ உங்கள் டர்ன். கென்னி வீச்சுக்கு என்ன நடந்திருக்கும்? கென்னி வீச் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு? அந்த வைப்ரேஷன் எதனால வந்திருக்கும்? உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்தா திரும்ப போவீங்களா? சில ஸ்டோரிஸ்க்கு ஆன்சர்ஸே இல்லை. unknown until now. உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. See you next time on Unknown Until Now. Bye goodies.